மக்களே, இந்த ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ற பிரச்சனையால நமக்கு ஸ்ட்ரீட் டாக் மேல பயங்கரமான கோபம் இருக்கு. ஆனா சில நிகழ்வுகள் நமக்கு ஆச்சரியப்படுது. இப்ப பாருங்க, ஒரு நாய் தெருவுல நின்று தன் குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு. அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த நாயோட குட்டிகள் இது கிடையாது. இந்த குட்டிகளோட தாய் இப்ப பார்க்க போறீங்க இல்லையா, இதுதான் அம்மா. இந்த தாய் ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ள வந்து 7 குட்டிகளை போட்டு வளர்த்துச்சு. இப்ப மீண்டும் ஒரு 4 குட்டிகளை போட்டு வளர்த்துட்டு இருக்கும்போது அது உடல்நிலை சரியில்லை. அதுக்கான மருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்த 4 குட்டியும் பசியில இருக்கு. ஏற்கனவே பால் கொடுத்துட்டு நாய் ஸ்ட்ரீட்ல அது ஏற்கனவே ஒரு குட்டி போட்டிருக்கு. இதுவும் ஸ்ட்ரீட் டாக் தான், அதுவும் ஸ்ட்ரீட் டாக் தான். ஆனா அந்த நாய் அங்கேருந்து வந்து நான் கேட்டை திறக்கும்போது வீட்டுக்குள்ள பூந்து இந்த குட்டிகளை அழைச்சிக்கிட்டு பால் கொடுக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. மனிதர்கள் இல்லாத ஒரு விஷயம் இந்த மிருகங்கள் இருக்கு. தன்னோட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது வேற. ஆனா இன்னொரு நாய் அதோட குட்டி அதுகள் பால் இல்ல, அந்த நாய் உடல்நிலை சரியில்லாம தெரிஞ்சு இப்படி பால் கொடுக்கற காட்சி அபூர்வத்திலே அபூர்வம். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஆச்சரியமாகவும் மெய் செலுத்த வச்சிருக்கு.